Hello friends, welcome to Tech with Kiran. இந்த வீடியோல நம்ம பைத்தானை உங்க மொபைல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது and பைத்தான் ப்ரோக்ராம்ஸை உங்க மொபைல்ல எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So, let's get started. நான் போன வீடியோல பைத்தானை எப்படி ப்ராப்பரா உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க கம்ப்யூட்டர் யூசரா இருந்தா அதை கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்க டீகோடர் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா தான் மொபைல்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு டீகோடரை உங்க மொபைல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல டீகோடர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல்ல அந்த டீகோடரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது 14 MB-னால உங்களுக்கு நிறைய நேரம்லாம் இருக்காது, கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளுக்கு போய்க்கோங்க. நீங்க டீகோடருக்கு புதுசுனா உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்க ஜிமெயில கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்க டீகோடர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இனி நம்ம டீகோடர்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாட்டம் ரைட் கார்னர்ல ஸ்டார்ட் கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதுல ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கிரியேட்டா கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன லாங்குவேஜ்ல ப்ரோக்ராமிங் பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் பண்ண போறோம், அதனால நான் பைத்தான் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்க ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல தான் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுவோம். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு ரன் பண்ணி காணிக்கிறேன். print subscribe to my channel for more programming videos in Tamil. இப்போ உங்க ப்ரோக்ராமை எழுதிட்டு அதை ரன் பண்றதுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர்ல பிளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. நீங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு டெர்மினல் விண்டோல உடனே ரிசல்ட் வந்துடும். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள கொடுத்த சென்டென்ஸ் அப்படியே எனக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. நீங்க ப்ரோக்ராம்ஸ் எழுதிட்டு அதை தனியா சேவ் பண்ணணும்னு இல்ல, நீங்க அதை க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல்ல நீங்க எழுதின ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேவ் ஆயிடும். இனி வர போற வீடியோஸ்ல நான் சொல்லி தர போற பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுலயே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and I will see you in the next video guys. Until then, take care.